சொந்தங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை தனிமைப்படுத்துவதும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் முன்னணி தலைமைகளை காவல்துறையை வைத்து படுகொலை செய்வதும் கள போராளிகளை சிறைப்படுத்துவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி முத்துமலா அவர்களை சிறைச்சாலையில் வைத்து படுகொலை செய்தார்கள். அண்ணன் சிங்காரம் அவர்களை காவல்துறையின் வழிகாவலிலே வைத்து படுகொலை செய்தார்கள். அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை அவர் குடியிருந்த வீட்டுக்குள் கூலிப்படையை வைத்து படுகொலை செய்தார்கள். அதே போல தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தேவேந்திரகுல இளைஞர்களும் களப்போராளிகளும் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். இதை நாம் சிறிதும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளாமல் மிகவும் ஒரு அலட்சிய போக்கோடு ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் ஒரு நம்முடைய உறவு கொலை செய்யப்பட்டால் பந்தல் போடுவதும் 10 நாட்களுக்கு கத்தி கோட்பாடு போடுவதும் அதன் பிறகு கடந்து போவதும் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு தெளிவான பார்வையில் என்னுடைய உறவுகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, கடந்த 60-70 ஆண்டுகளாக நான் சொல்லுவது 90களுக்கு முன்பாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அடக்கி ஆண்ட ஒற்றை சமூகத்தை தனிப்பெரும் ஒற்றை சமூகமாக நின்று களமாடியது இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம். தமிழகத்தில் யாருமே கேட்க முடியாத, பேச முடியாத, நாவியற்று கிடந்த இந்த தமிழ் சமூகத்தை தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை நடுநிலை சமூகங்களும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் போது களத்தில் நின்று, ஒற்றை சமூகமாக களத்தில் நின்று ஆதிக்க சாதியினை சண்டியர்களையும் தீண்டாமை கொடுமைகளை நிகழ்த்திக் கொண்டிருந்த ஒரு தனிப்பட்ட சமூகத்தையும் ஒற்றை சமூகமாக நின்று வென்று காட்டிய ஒரு மாபெரும் வீரம் சேர்ந்த சமூகம் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம். தமிழகத்தில் இருக்கின்ற பட்டியலின சமூகங்களுக்கு தலைமையேற்று ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்திற்கும் விடுதலையை பெற்றுத் தந்தது இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம். அப்படிப்பட்ட வீரம் சேர்ந்த சமூகம் இன்றைக்கு 40 தலைமைகளாக 400 பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதையெல்லாம் ஆழவர்க்கங்கள் உணர்ந்து கொண்டு இந்த சமூகத்தை தனிமைப்படுத்துவதும், இந்த சமூகத்தின் கள போராளிகளை சிறைப்படுத்துவதும், இந்த சமூகத்தின் முன்னணி தலைமைகளை படுகொலை செய்வதும் தொடர்ந்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக் கொள்வது, 90களுக்கு பிறகு 90களுக்கு முன்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்தோம் என்று சொன்னால், நாம் கம்யூனிசம் பேசினோம், நீதி கிடைக்கவில்லை. திராவிடம் பேசினோம், நீதி கிடைக்கவில்லை. இந்து தேசியம் பேசினோம், நீதி கிடைக்கவில்லை. தமிழ் தேசியம் பேசினோம், நீதி கிடைக்கவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 90களுக்கு பிறகு அடித்தால் அடித்தோம், வெட்டினால் வெட்டினோம். என்னோட புரிதல் அதுதான். இன்னைக்கு காவல்துறை பண்ணுதுன்னா, தம்பி ஆகாஷ் படுகொலையில் கிட்டத்தட்ட 16 பேர் வந்து இருந்திருக்கிறாங்க. அதுல 15 பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். இன்னொரு புறம் அதுல இருக்கிற ஒரு சார் ஆய்வாளர் வந்து இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஒரு அமைச்சருக்கு பீரவாக இருக்கிற உறவினர், அவரை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி வேலை பார்க்குது. அதே போல நாம் தொடர்ந்து நிறைய நேரங்களில் திருநெல்வேலி ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், விருதுநகர் ஆகட்டும், தென்காசி மாவட்டம் ஆகட்டும், எல்லா பகுதிகளிலுமே நம்முடைய சமூகத்து இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது நாம் என்ன செய்கிறோம்? பந்தல் போட்டு நம்முடைய கோபம் 6 முறை கத்துகிறோம், கதறுகிறோம், யாரும் காதில் வாங்குவதாக இல்லை. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். 90க்கு பிறகு தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தேவையை சொல்லி இந்த அரசாங்கத்தை மிரட்டிய வரலாறு உண்டு. நாங்கள் உண்மையாக நேசிக்கின்ற
வருகின்ற மே 1ஆம் தேதி போக்குவரத்து கழகம் இயக்கப்படவிட்டால் தமிழகத்தில் எவருடைய பெயரிலும் போக்குவரத்து கழகம் ஓடாதுன்னு சொன்னோம். தமிழ்நாடு ஓட வச்சிச்சு. அதே போல நாங்கள் உயிராக நேசிக்கின்ற தியாகி இமானுவேல் சகோதரனுடைய பெயரில் மாவட்டங்களின் பெயர் அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் எந்த தலைவரின் பெயரிலும் மாவட்டங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னோம். ஒட்டுமொத்த மாவட்டங்களின் பெயர் மாற்றப்பட்டது. அதே போல ஒரு குறிப்பிட்ட கட்சியில் பின்புலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருந்து கொண்டு தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சமூகத்தையும் அடக்கி ஆண்டது. அதிலே ஒரு பகுதியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பெரும்பான்மையாக வாழ்கின்ற கொடியங்குளத்தை திட்டமிட்டு சூறையாடினார்கள். நீதிமன்றம் சென்றோம், நீதி கிடைக்கவில்லை. காவல்துறையிடம் முறையிட்டோம். காவல்துறையே தடியர்களோடு கூடிப்படையோடு நின்று அந்த கிராமத்தை சூறையாடியது. ஆனால் தென் மாவட்டத்திற்குள் எந்த தலைமைகளும் வரவே முடியாது என்று அன்றைக்கு இருந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இதற்கு நீதி கிடைக்காமல் ஜெயலலிதாவோ கலைஞர் கருணாநிதி அவர்களோ மதுரையை தாண்ட முடியாது என்று எச்சரித்தார். என்னை போன்றவர்களுக்கு அந்த வரலாறு தெரியும். தமிழக உளவுத்துறை மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களிடம் மண்டியிட்டது, கெஞ்சியது. ஜெயலலிதா அவர்கள் தென் மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் எப்படியாவது மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களிடம் சமரசமாக வேண்டும் என்று கெஞ்சி கூத்தாடி கடைசி தளபதி சுந்தரலிங்கனார் பேரில் போக்குவரத்து கழகத்தை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார்கள். நான் இதையெல்லாம் எதிர்த்து சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வீரம் சிறந்த இந்த சமூகத்தை இன்றைக்கு 40-400 பிளவுகளாக திராவிட இயக்கங்கள் பிரித்து உங்களை உருட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த சமூகம் ஏமாளியாக இருக்கிறதா என்று என்ன தோன்றுகிறது? தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஒருவரை உணவு கொடுத்தால் கூட நன்றியோடு இருக்கின்ற சமூகமாக அவர்கள் நினைத்துக் கொண்டு உங்களை ஏமாற்றி பிழைக்கிறார்கள். இது எப்போது மாறும் என்று சொன்னால் நீங்கள் அறிவுஜீவிகளாக அறிவார்ந்த ஆளுமைகளாக அரசியல் தெரிந்தவர்களாக மாற்றப்படாதவர்களை ஒரு காலமும் மாற்றம் நடக்கப் போவதில்லை. இங்கே என்னோடு வருகை புரிந்த இந்த சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு 70 வயதிலும் இந்த சமூகத்திற்காக பயணிக்கிறார். இந்த சமூகத்தை பற்றி அக்கறை கொள்கிறார். அவர் என்னிடம் சொன்ன வார்த்தை, 57 நாட்களாக தம்பி ஆகாஷ் படுகொலைக்கு நீதி கேட்டு இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு ஒரு குழுவை நியமித்து வெளிப்படையாக என்ன நடக்கிறது, என்ன செய்திருக்கிறோம், யாரை சந்தித்திருக்கிறோம், இன்றைக்கு இதோட நிலை என்ன, இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறதா, இந்த கட்டமைப்பு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை தொடர்ச்சியாக பின்தொடர்கிறார்கள் என்ற கேள்வியை வைத்தார்கள். நான் நிறைய என்னுடைய தொப்புள்குடி உறவுகளான தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் களத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இறைவனோட மாபெரும் அருட்கொடையால் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து டெக்னாலஜி வளர்ந்து சகோதரர் திரேஸ்வரர் போன்றவர்கள், இன்னும் அண்ணன் ராஜபாண்டியன் போன்றவர்கள், இன்னும் சகோதரிகள் நிறைய இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எங்க நம்ம மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும், பசி இருந்தாலும், பட்டினி இருந்தாலும், பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது சும்மா நமக்கு பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியும் அவர்களோட கடின உழைப்பு. ஆனால் இந்த விஷயங்களை, இந்த டெக்னாலஜிகளை நம்ம சரியா பயன்படுத்துறோமானா இல்ல. இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு. ஒரு காலத்துல நம்ம சமூகம் ஒரு மிகப்பெரிய 1 லட்சம் பேரை திரட்டி ஒரு பேரணி நடத்துவோம். தினத்தந்தி பத்திரிகையில ஒரு கட்ட செய்தியா போடுறது கூட மனசு இருக்காது. பத்திரிகை துறை சாதியாக இருந்தது, காவல்துறை சாதியாக இருந்தது, நிர்வாக முறைகள் சாதியாக இருந்தது. அதையெல்லாம் நாம் அரசியலாக நாம் எதிர்க்கவே இல்லை. இன்றைக்கும் அந்த மாபெரும் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த உள்ஒதுக்கீடு ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கு தெரியல, நம்ம சமூகத்துல படிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. 18% 3% ஒரு சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அந்த 15% முன்னுரிமை கொடுக்குறாங்க. இன்னைக்கு அரசு துறையில் இருக்கிற பணிகள்ல நாம முழுமையாக பாதிக்கப்படுது. இன்னும் 10 ஆண்டுகள் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை சொற்பமாக குறைந்துவிடும். அந்த பேராபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு கொலை செய்யறதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத உணரல. அப்ப நம்ம எந்த புள்ளிக்கு வரணும்? 90களில் இந்த சமூகம் ஒட்டுமொத்த கட்சிகளையும் ஒட்டுமொத்த இயக்கங்களையும் தூக்கி எறிந்து விட்டு சமூகமாக நம்ம என்னைக்கு நிக்கிறோமோ அன்னைக்கு தான் நியாயம் கிடைக்கும். காவல்துறை யார் இயக்குறா? காவல்துறை இன்னைக்கு என்ன நடைமுறைன்னு நினைக்கிறீங்க?
காவல்துறை முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியோட அதிகாரி தான் அவங்க, வேற ஒண்ணுமே இல்ல. தம்பி ஆகாஷ் என்ன தப்பு பண்ணா? எங்க பகுதியில வந்து கஞ்சா வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறான். கஞ்சா வைக்க முற்பட்டவங்களோட தகராறு செஞ்சிருக்கிறான். அதுக்கு எங்க இருந்து வந்து ஆயுதம் வருதுன்னு பாருங்களேன். அவங்க அப்ப கஞ்சா விற்க இவங்களே பணம் வாங்கி கொண்டு காவல்துறை விற்பனை செய்ய வச்சுட்டு ஒரு சம்பவத்துல வந்து அதை தட்டி கேட்ட ஆகாஷ் மீது வழக்கு பதிவு விசாரணை என்ற பெயரில் ஒண்ணு தூக்கி போய் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சு படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. துண்டு துடிக்க கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். பொழியங்குளத்தை சூறையாடிய ராஜேஷ் தாஸ் தலைமையில் இருந்த அந்த அதிகார குழு கூட ரோட்ல நடமாட ஒரு காலத்துல அச்சப்பட்டுச்சு. எப்படி அச்சப்பட்டுச்சு? பொது எதிரியாக்கணும். அந்த புத்தி, அந்த உளவியல் புத்தி வந்து இன்னைக்கு நம்ம சமூகத்துல நீர்த்து போச்சு. ஒண்ணு இல்ல, அண்ணன் பசுபதி பாண்டியனை படுகொலை செய்தவர்கள் இன்றைக்கு வரை சுதந்திரமாக வீதியில் நடமாட முடியல. ஏன்னா தம்பிகளோட புலிப்பாய்ச்சல் அப்படி இருக்கு. பொது எதிரியாக அவங்களை கட்டமைக்கிறோம். என்றைக்கு காவல்துறையில் நம்முடைய களப்போராளிகளையும் நம்முடைய இயக்கங்களின் முன்னணி தலைவர்களையும் எந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து பழி வாங்குறானோ, எந்த காவல்துறை அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்கிறானோ, அவன் இந்த சமூகத்தின் பொது எதிரிகளாக தம்பி தினேஷ் போன்றவர்கள் இன்னும் வலைத்தளங்கள் இருக்கிறவங்க அவெல்லாம் நீங்க அம்பலப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உளவியலாக அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்படும். நான் தொடர்ச்சியாக பார்க்கிறேன். மூவேந்தர் மீடியால வந்து தம்பி வந்து முடிந்தவரை அந்த விஷயங்களை வந்து சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வேண்டுகோள் வைப்பது, இந்த சமூகத்தின் இளைஞர்கள் வேண்டுகோள் வைப்பது, இந்த சமூகத்தின் எதிரி யார் என்பதை நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தம்பி மீடியாவில் ஒரு விஷயத்தை போடும்போது லட்சக்கணக்கான பேர் நம்ம வந்து அதை ஷேர் பண்ணணும். அந்த காவல்துறை அதிகாரிக்கு நைட்டு தூக்கமே வராது. உலகத்தில் இன்னைக்கு வந்து ஆகச்சிறந்த ஆயுதம். நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், வலைத்தளங்களும் இந்த டெக்னாலஜியும் இறைவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட். இன்னைக்கு ஒருவேளை இந்த டெக்னாலஜி நம்ம எல்லாம் வரலன்னா இன்னும் ஆகாஷ் போன்ற ஆயிரக்கணக்கான நம்ம சமூகத்தின் அப்பாவி இளைஞர்களை இவர்கள் பட்ட பகலில் படுகொலை செய்வார்கள். இன்றைக்கு நம்ம இருக்கிற ஆகச்சிறந்த ஆயுதம். இதை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா இந்த சமூகத்திற்கு நம்ம ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடையமா இருக்கணும். இதெல்லாம் சமூகத்துக்கு அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எல்லாரு கையிலையுமே வந்து டெக்னாலஜி இருக்கு, எல்லாரு கையிலும் இருக்கு. ஆனால் அதை அறிவு சார்ந்து இன்னைக்கு நம்ம சிக்கல் என்ன இருக்குன்னா, நம்மளோட நண்பன் யாரு எதிரி யாருன்றத ஆய்வு பண்றதுல நம்ம சிக்கல் இருக்கு. நம்மள ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிடுறாங்க. இந்த மக்கள் வந்து இந்த சமூகம் ரொம்ப நல்ல சமூகம் சொன்னா பின்னாடியே போயிடுறாங்க. இந்த கடமை இப்ப நடந்த இந்த தேர்தல் முறையில பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் அது சொல்ல வெக்கமா இருக்கு. இந்த இடத்துல அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் என்னோட வலி கோபம். ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க, அந்த இயக்கத்தோட தலைவரா இருக்கிறாங்க. காலையில இருந்து மாலை வரை நின்று கேவலம் ஒரு அமைச்சர்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டு வராங்க. தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னோட வலியை நான் பதிவு பண்றேன். நீ என்ன சொல்ல வர்ற இந்த சமூகத்திற்கு? நான் என்ன சொல்றேன், அந்த அமைச்சர் மாதிரி நீ ஒரு 20 லட்சம் கூட வாங்கிடு, உனக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன். இந்த சமூகத்தை காட்டி கொடுக்குற மாதிரி தானே அது. அப்ப தயவு செய்து வந்து நீ என்னன்னா, இந்த இளைஞர்களை நீ அரசியல் படுத்துங்க. நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் இருக்கு. நான் இயக்கங்களை வந்து தவிர்க்கல, இந்த இயக்கங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லல. நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் இருந்தாலும் நம்மளோட பொது எதிரி யாரு? இந்த சமூகத்திற்கு பொது எதிரி யாரு? ஒரு விஷயத்தை, அதாவது இந்த யானைக்கு தன்பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பரமக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் காவல்துறையின் கைகளில் துப்பாக்கி இருக்கிறது, நம்முடைய தோழர்களின் கையில் கம்பும் கல்லும் தான் கையில் இருந்துச்சு. ஆனா 3 மணி நேரம் சண்டை போட்ட மக்கள் வரலாறு இருக்கு. பரமக்குடியில் இருக்கிற வீரம் சிறுமி நம்முடைய சொந்தங்கள் வந்து காவல்துறையோட 3 மணி நேரம் சண்டை போட்ட வரலாறு இருக்கிறது. ராஜபாளையம் துறைச்சாலைபுரத்தில் ஒட்டுமொத்த காவல்துறையும் இறக்கி தெருவுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரமா அடிக்கிறாங்க. ஆனா நம்ம இளைஞர்கள் வந்து சோர்ந்து வெளியில போகல. அவங்கள்ட்ட துப்பாக்கி இருந்துச்சு, அருவாள் கத்தி கம்புகளோடு அவங்களோட போரிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த சமூகம் இன்னைக்கு வந்து நாதியற்ற சமூகமாக நம்மை போன்ற பட்டியல் சமூகத்திற்கெல்லாம் வந்து நியாயம் வாங்கி கொடுத்து நீதி வாங்கி கொடுத்துட்டு அவங்களை சுதந்திரமா நடமாடக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த கிராமங்களில் சொல்லுவாங்கல்ல, கம்பு அந்த சிலம்பு சண்டை வாத்தியார் வந்து எல்லாத்துக்கும் கம்பு சொல்லி கொடுத்துட்டு கம்பு சுத்து சொல்லி கொடுத்துட்டு அவர் மட்டும் சோழ திண்ணையில உட்கார்ந்து ஆரம்பாங்க. அது மாதிரி தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் பட்டியல் சமூகத்திற்கும் களமாடுகின்ற வித்தையை கற்றுக் கொடுத்து விட்டு அனைவருக்கும் சிரமம் செய்ய கற்றுக் கொடுத்து விட்டு இன்னைக்கு நம்ம வந்து நாதியற்ற சமூகமாக இருக்கோம். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தயவு செய்து தேவேந்திர வேளாளர் சமூகம் கடந்து வந்த பாதை சாதாரணமானது இல்ல. இன்னைக்கு சில சமூகங்கள்ல ஒருத்தர் தியாகம் பண்ணிருப்பாரு, அவரை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஒருத்தர். ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்தோட வரலாறு எடுத்தோம்னா
ஆயிரக்கணக்கான மக்கள் துப்பாக்கி சூட்டிலையும் கத்தியர்வால வெட்டப்பட்டும் குத்தப்பட்டும் சிறைப்படுத்தப்பட்டும் இன்றைக்கு வரைக்கும் நம்மளால அதுக்கு வந்து ஒரு முடிவுரை எழுத முடியல. அதற்கு சில பேர் அறிவு செய்கிற மாதிரி சொல்லுவாங்க, நம்ம அதிகாரத்துக்கு போனோம் அதிகாரத்திலே அங்கதான் நடக்கு. நான் ஒரு உதாரணத்தை நானே பார்த்திருக்கிறேன். நான் சிறைச்சாலையில் 14 ஆண்டுகள் இருந்த ஒரு வழக்குல சிறைக்குள்ள நடக்குது. சிறைச்சாலைக்குள்ள தீண்டாமை இருக்கு, அடக்குமுறை இருக்கு, அங்கேயும் சாதியாத்த நிக்கிறான். பாளையங்கோட்டை சிறையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரை மத்திய சிறை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில தான் முத்துமலை வந்து பாளையங்கோட்டை சிறைக்குள்ளேயே கொல்லப்படுறாப்புல. அந்த சகோதரனை அடித்து கொலை செய்யறாங்க, நாடே பார்த்துட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்ம நீதி அதாவது வந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல, இறகு போடுனா அதெல்லாம் நடக்காது, பிடிச்சு புண்ணுறோம்லான்னு சொல்றோம்ல, அதுதான் இதுல வந்து கான்செப்ட். என்றைக்குமே நம்முடைய சமூகம் தனித்து விடப்பட்ட சமூகமாக இன்னைக்கு பாருங்க, நம்மளை விட ரொம்ப சிறுபான்மை சமூகம், மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் இருக்கிற சமூகங்கள்லாம் வந்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நம்மளால ஏன் முடியல சொல்லுங்க பாப்போம், நம்மளை ஏன் விடல சொல்லுங்க பாப்போம். தயவு செய்து கவனமா கவனிக்கணும். ஏன்னா எல்லா கட்சிகளுமே சொல்றேன், திமுக இல்ல, அதிமுக இல்ல, ஏன்னா சில பேருக்கு முட்டு கொடுக்குறவங்க இருப்பாங்களா, அவங்க நான் கேட்கிறேன். எல்லா திராவிட கட்சிகளுமே இந்த சமூக அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆனா நமக்கு பிறகு இருக்கிற 100 சமூகங்களையும், மைனாரிட்டியா இருக்கிற சமூகங்களையும், தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் மக்கள் தொகை கூட இல்லாத சமூகத்தை எல்லாம் இன்னைக்கு சீட்டு கொடுத்து வளர்த்து விடுறாங்க, அதிகாரத்துக்கு போட்டும்ன்றாங்க. ஆனா இந்த சமூகத்தை அவங்க வந்து அரசியல் அதிகாரத்தை விட்டு நகர விட மாட்டேங்கிறாங்க, சுதந்திரமா செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நான் திரும்ப சொல்லுவது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் விடுதலையே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நான் நிறைய பொதுக்கூட்டங்களை சொல்லுவேன், தமிழ் தேசியம் இங்கு மலராது, கம்யூனிசம் இங்கு மலராது, இந்து தேசியம் இங்கு மலராது, எந்த தேசியம் பேசாலும் ஒரு முறையும் நடக்க போறதில்லை. என்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் தலைமை ஏற்கிற நிலைக்கு வர்றாங்களோ அன்றைக்கு தான் இன்னைக்கு ஒரு சரிசமமான சமூக கட்டமைப்பு உருவாகும். ஏன்னா நம்ம கலாச்சாரங்களாவே சொல்லுவாங்க. ஆனா தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் 11 வருடங்களுக்கு முன்பாகவே ஊர் குடும்ப முறையை கண்டுபிடித்து தீர்ப்பெழுதிய சமூகம். நாம பார்க்க நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தீர்ப்புகள் வந்து நம்ம சாவடியில் எழுதப்படும், சரியான தீர்ப்பா இருக்கும். எங்கேயும் வந்து தீர்ப்பு எழுதக்கூடியவர் வந்து கஞ்சிகளாக கூட இருப்பாரு, ஆனா அவருடைய தீர்ப்பு மாறாது. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் சில பகுதிகளில் அந்த ஊர் குடும்ப முறை இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரையிலேயோ, நான் இருக்கிற மதுரை மாவட்டங்களிலேயோ, விருதுநகர்லயோ, தென்காசி, திருநெல்வேலியோ அது இல்ல. அப்ப அந்த ஊர் குடும்ப முறை, அந்த கட்டமைப்பு உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியை சொல்லிக் கொடுத்த நம்முடைய சமூகம் இன்னைக்கு அதெல்லாம் நம்ம விட நம்முடைய கலாச்சாரத்தை விட நம்முடைய பண்புகளை இழக்க இதெல்லாம் தெளிவா வந்து திராவிட கட்சிகள் வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ் தேசியம் பேசுறதுக்கு எவனுக்குமே அதிகாரம் இல்ல, அருகதை இல்லைன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன்னா, திருப்பூரத்துல ஒரு சம்பவம் நடக்கு, தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடக்கு, ஒரு காவல்துறை நடக்கு, எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. ஆனா 57 நாட்களாக கத்தி கொண்டிருக்கிறோம், கதறி கொண்டிருக்கிறோம். இந்த பையனை இழந்து வாடுகின்ற அவருடைய பெற்றோர்கள் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறாங்க. ஒரு கட்சிக்காரனா அதை நினைக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. ஒண்ணு வேண்டாம், நீங்கள் ஓட்டு போட்டு, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்த முன்னாள் அமைச்சராக இருந்த அக்கா தமிழரசி என்ன பண்றாங்க யோசிச்சு பாருங்க. தமிழரசி ஒருத்தருமே வேண்டாம், யாருமே தேவையில்லை. சாதி உணர்வு இருந்தால் நீ வந்து அநியாயத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். அந்த அக்காவுக்கு பகிரங்கமா இருந்ததுன்னு சொல்றேன் நான். நீங்க அநீதிக்காக சப்போர்ட் பண்ண வேண்டாம். பாதிக்கப்பட்ட இந்த தம்பிக்கு இங்க வந்து உட்கார்ந்து எஸ்பியை கூப்பிடுறாங்க, இங்க வா, மரண வாக்குமூலம் கொடுத்துருங்க. படுகொலை செய்யப்பட்ட தம்பியும் மரண வாக்குமூலம் இருக்கிறது. அவர் படுகொலை செய்யப்பட்ட காவல்துறையால் அடித்துத்தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று மருத்துவர் சான்று இருக்கிறது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்கு. நீ ஏன் எஃப்ஐஆர் போடல, ஏன் அவங்களை கைது பண்ணல? அக்கா ஒருத்தர் போடலாம். அதனால நம்ம திரும்ப சொல்றோம், திமுகவிலே அதிமுகவிலே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ நமக்காக அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு நாள் பேச மாட்டாங்க. நீங்க தான் பேசணும், நீங்க தான் தயாராகணும். அதே மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்ட உடனே இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்தின் மீது அக்கறையில மதுரையில இருந்து, பரமக்குடியில இருந்து, ராமநாதபுரம் இருந்து, சென்னையில இருந்து, பல பகுதிகளில் இருந்து இங்க வர்றாங்க. அப்ப நீங்க என்ன நடக்குது, நாங்க என்ன சரியா செஞ்சுக்கிறோம் நீங்க அம்பலப்படுத்துறது உங்களோட கடமை. நீங்க சரியா போய்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்றது உங்களோட கடமை. நீங்க சரியா நடக்கல, சட்ட ரீதியான ஆலோசனை கிடைக்கல அப்படின்னா வெளியூர் எங்களாலையும் சில உதவிகள் செய்ய முடியும், சட்ட ரீதியான சப்போர்ட் ஆலோசனைகள் சொல்ல முடியும்.
எனவே வந்து நீங்க அதை நீங்க என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் முதல் இடத்துக்கு நான் வந்து ஒரு இஸ்லாமிய சொல்றேன், 200 இயக்கங்கள் இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும். ஆனால் ஒரு இடத்தில் ஒரு இஸ்லாமியனுக்கு பாதிப்பு ஏற்பட்டா அங்க போய் உட்கார்ந்த உடனே முதல்ல செய்யற வேலை என்ன தெரியுமா? ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவோம். 200 இயக்கங்கள் வேற வேற கருத்தியல்ல நாங்க வந்து பயணிப்போம். ஆனா ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமியனுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த இடத்துல உடனடியாக ஒரு மசோதா கூட்டி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அமீர் யாரு, தலைவர் யாரு, பொருளாளர் யாரு, செயலாளர் யாரு, அங்க வந்து நீதிபதி யார் ஆயிடுவார்னா நான் அமீர். இந்த 200 இயக்கங்களை இவங்க கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வந்து வாழ சுருட்டி ஒரு ஓரமா வச்சிருந்தோம். ஆனா அந்த பாதிப்புக்கு நீதி கிடைக்கிற வரை ஒரு இஸ்லாமிய அமைப்புகளும் தூங்காது. ஆனா என்னைக்காவது நம்ம அதை செஞ்சிருக்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். முத்துமன கொலைக்கும் அதான் நடக்குது. பாவம் இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிற நம்ம தம்பி தங்கைகள் வந்து கத்திட்டு கிடப்பாங்க. அதெல்லாம் அதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். என்னைக்காவது ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்கிறோமா? ஒரு அதிகாரியாவது நம்ம வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறோமா? இன்னைக்கு அந்த வந்து சாத்தான்குளத்தில் நடந்த தண்டனைக்கு அந்த சமூகத்தின் அமைப்புகள் 10 ரூபாய் அமைப்புன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப். அதுல ஆட்சியில என்னென்ன தகவல் தேவைப்படுதோ, என்னென்ன சந்தேகங்களோ உடனே நான் ஒரு நாள் அந்த குரூப்ல ஒருத்தர் கேட்கிறேன், வந்து ஒரு டவுட் கேட்கிறேன். என் முன்னாடி அந்த வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் போடுறாரு. ஒரு தகவலை கேட்கறதுக்கு இதுக்கு எப்படி கேட்கணும்னு கேட்கிறாரு. உடனடியாக சென்னையில இருந்து ஒரு வழக்கறிஞர் அந்த குரூப்ல இருந்து அதுக்கு ஆன்சர் பண்றாரு. லைனுக்கு வர்றாரு. நீங்க வந்து இதை எப்படி எழுதுங்க, இந்த விதியின் கீழ் இதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட அவேர்னஸோட இருக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம இன்னும் வந்து அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் கடைசி வரை கத்திக்கொண்டு ஆயுதம் எடுத்துக்கொண்டே நம்ம கடந்து போக முடியாது. நாம் அரசியலாக அணிதிரள வேண்டும். அதே போல என்றைக்கும் சட்ட ரீதியாக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி எந்த பாதிப்புக்கும் கடைசி வரைக்கும் அதை விடாம ஃபாலோ பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குற வரைக்கும் காவல்துறை ஒரு முடிவுக்கு வந்துருவான். அவங்க 4 நாள் சேர்ந்து கத்துவாங்க, அப்புறம் அப்படி இப்படியே கஞ்சை குடிச்சு போயிடுவாங்களா? அப்படி இதை மூலம் மாத்துங்க. தேவேந்திர வேளாளர்கள் தொட்டால் நம்மளை பொது அதிகாரி ஆக்கிடுவாங்க. எங்கனாலும் அடையாளம் தெரியும். அவங்களோட குரூப்புகள் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இந்த அதிகாரி தான் இந்நேரம் கொண்டான்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கேயும் நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியா நடமாட முடியாது அப்படின்ற ஒரு அச்சத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னா எந்த அதிகாரியுமே அநியாயமா தொடர்றதுக்கு வந்து பயப்படுவான். இன்னொன்னு, அப்படி தவறு செய்த அதிகாரிகளை சட்ட ரீதியாக இன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு கிராமங்கள்லயும் நம்ம தம்பியை நிறைய வழக்கறிஞர்கள் படிச்சிருக்கிறாங்க. அவங்களை பயன்படுத்தி எந்த வகையில வந்து வழிவகை செய்யலாம், சட்ட ரீதியாக எப்படி வந்து அவங்களை முன்னெடுக்கலாம் அப்படின்றத செஞ்சாலும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவர்களை சட்டத்திற்கு முன்பு நிறுத்தி தண்டனை பெற்றுக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் வரும். அப்ப 2 விஷயம் தான். ஒண்ணு, அவங்க இந்த சமூகத்தின் பொது எதிரியாக்கணும். ஆகாஷ் தம்பியை படுகொலை செய்தவர்களை பூராத்தையும் அம்பலப்படுத்தணும். இவங்க என்னாரு, இவர் எஸ்ஐ, இவர் வந்து ஏட்டு அப்படின்றத நீங்க வலைத்தளங்கள் எல்லாமே பரப்புங்களேன், ஷேர் பண்ணுங்களேன். அவங்க தூக்கம் வராத நைட்டு இந்த விஷயம் நான் சொல்றதுக்கு சாதாரணமா இருக்கலாம். அவர்களுடைய புகைப்படங்களை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேவேந்திர இளைஞர்களும் தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இவங்க எல்லாம் மானாமதுரையில தம்பி ஆகாச படுகொலை செஞ்சா ஏட்டு, இந்த எஸ்ஐ, இந்த ஆய்வாளர் அப்படின்றத நீங்க போடுங்களேன். அவனுக்கு இரவு முழுக்க தூக்கமே வராது. அவன் என்றைக்குமே இது ஒரு பெரிய உளவியல் தாக்குதல். இது 2வது பாத்துக்குருவோம். அவங்க என்ன பண்றாரு பாத்துக்குருவோம். அதற்கு அடுத்து சட்டத்திலே இந்த முன்னெடுப்புகளை எடுக்கலாம் அப்படின்றத உருவாக்கணும். இப்ப இந்த விஷயங்களும் தெரியாமையே நம்ம நாட்டு வந்து சாப்பிடுறோம், 4 நாளைக்கு பந்தல் போட்டு கத்துறோம், கடந்து போறோம்னு தயவு செய்து செய்யாதீங்க. இது ஒரு வரலாற்று பிழை. நான் இதுல இன்னொரு தவறு என்ன நடக்கும்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? நம்ம பிள்ளைங்க வந்து இப்படியே நடக்கு. ஒண்ணு இல்ல, என் பொண்ணு வந்து 7th தான் படிக்கிறான். நான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு போறேன்னு சொல்றான். ஏன்னாடி நீங்க ஒரு தனிப்படை அடைச்சு அமைச்சு அவங்களை தேட வேண்டியதானு சொல்லுது. எவ்வளவு பெரிய கேள்வி பாருங்க. 7th படிக்குது என் பொண்ணு. இப்படியே வந்து கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த நாகநாதபுரம் பரமக்குடிய ஒரு விஷயம் வந்து நம்ம தம்பி சண்முக பாண்டியன் காலை உடைச்சாங்க. அது சொல்லுது புரிதலா? நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே வந்து ஆர்ப்பாட்டம் இப்படியே கத்திக்கிட்டு தான் இருப்பீங்க. என்றைக்கு நீங்க தனிப்படை அமைத்து அவங்களை தேடுவீங்க? பாருங்க, அது ஒரு அதாவது வந்து அந்த குழந்தை பேச்சுல சொல்லுது. அப்ப அது என்ன சொல்ல வருது? அவங்களை நீங்க டார்கெட் பண்ணுங்க, அவங்களை அச்சுறுத்துங்க, அவங்களை தனிமைப்படுத்துங்க. அந்த அநியாயமான காக்கி சட்டப்பட்ட ரவுடிகளை நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குது. நம்ம சும்மா வந்து மீட்டிங் போட்டு கத்திட்டே போனா போதுமா? கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போனா போதுமா? அப்ப அவங்களை யாருக்கு ஒண்ணு இல்ல. ஒரே வார்த்தை சொல்றேன் நான். ஒரு சார்பாய்பர் அந்த புகன் சொல்றாங்கல்ல, எஸ்ஐ நினைக்கிறேன். அவரோட சொந்தக்காரர் வந்து பெரிய பொண்ணோட மினிஸ்டருக்கு பிஏவா இருக்கிறாரு. அந்த குகுலோட அலைபேசி எண்ணுல ஒரு நாளைக்கு ஒரு 200, நம்ம தம்பிங்க இப்ப அதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல பண்றாங்க, ஒரு 200 ரூபாய் நீங்க கால் பண்ணுங்களேன். சார் அதுக்கு ஏன் சார் வந்து எஃப்ஐஆர் போடல?
சார் அந்த விஷயம் ஆகாஷ் படுகொலைக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க, நீங்க கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கிறீங்க, மரண வாக்குமூலம் இருக்கு, எஃப்ஐஆர் போடல சார், யாரை சார் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு யார் சார், நீங்க வந்து ஃபோன் பண்ணி கூட நீங்க இது பண்ணுங்களேன், டிஸ்டர்ப் பண்ணுங்களேன், ஒரு 200 பேர் கால் பண்ணிருங்க. அதை விட ஒரு மோசமான தண்டனை எதுவுமே கிடையாது. எந்த தூக்குல போடுற போறா கால் பண்ணா என்ன பண்ணிடுவாங்க? கால் பண்ணி என்னோட உறவினர் ஆகாஷ், நான் அது சம்பந்தமான தெளிவா கேட்டேன், நீ அந்த கொலையை பண்ணினியான்னு கேட்டேன், நீ கூட இருந்து அடிச்சியான்னு கேட்டேன், அப்படின்னு சட்ட ரீதியா பேசலாம். நாளைக்கு அவங்க நம்ம மேல வழக்கே போட்டாலும் நம்ம பேசலாம். அப்போ ஒரு 200 இளைஞர்கள் வந்து அவரோட அலைபேசிக்கு போங்க. நீங்க சார் நீங்க வந்து கொலை செஞ்சதா பத்திரிகை செய்திகள் வருது, ஆர்ப்பாட்டத்தில் பேசுறாங்க, உங்க பேரை உச்சரிக்கிறாங்க, நீங்க அந்த படுகொலையில சம்பந்தப்படுறீங்களா, ஆகாஷ் அடிக்கும்போது நீங்க கூட இருந்தீங்களான்னு கேளுங்க, அடிச்சுக்கிட்டே இருங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருங்க, அவருக்கு நிம்மதியே போயிடும். இப்படிப்பட்ட ஒரு உளவியல் தாக்குதலாம் நீங்க பண்ணாம 4 நாளைக்கு கத்துவாங்க, போயிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் அதை சொல்றேன், நான் திரும்ப அதை சொல்றேன், நம்ம மக்கள் நிறைய தியாக உணர்வோட வந்து யூடியூப் சேனல் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு பயங்கர என்கரேஜ் ஆயிடும். பரவாயில்லடா, நம்ம இளைஞர்கள் நல்லா வந்து அரசியலா வந்திருக்கிறாங்க, நம்ம இன்னும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. எனவே அவங்க வர்ற காலங்கள்ல நான் சொல்றது என்னன்னா, இந்த பாதிப்பு நம்ம வந்து சாதாரணமா கடந்து போக போறது இல்லை. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாகநாதபுரம் சண்முக பாண்டி அந்த இளைஞரோட காலை உடைச்ச அந்த காவல் ஆய்வாளரையும் அந்த எஸ்ஐயும் குறைந்தபட்சம் சஸ்பெண்ட் கூட பண்ணல, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஆனா அங்க எத்தனை அமைப்பு, கிட்டத்தட்ட 15 அமைப்புகள் வந்து களத்துல நிக்கிறோம். அங்க என்ன நடக்குன்னா, திருநெல்வேலியோட எஸ்பி ஒருத்தர் இங்க அனுப்புறாரு, ஒரு ஆளை நம்ம இயக்கத்தோட தலைமை ஒருத்தர் பேச சொல்லி அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரு? பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யுங்க அப்படின்னு. அப்படி கருங்காலிகள் அந்த இயக்கத்தில்